நம்ம எம்ஜிஆர் சார் அவர் வாழ்ந்தப்போ வாங்கின அவார்டு, அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ண காரு, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெளியே வச்சுருக்காங்க. சூர்யா சாருடைய வீடு எப்படி இருக்குது பாருங்கள். உள்ள கேட்டில் ஓப்பனில் இருக்குது. சிம்பு சார் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் தான் ஷூட்டிங்கில் இருப்பார். எதிர்ச்சியாக வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது தாங்க அவர் ஜெயம் ரவி சாருடைய அப்பா வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டி நகருக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ டி நகரில் நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. குறிப்பாக வந்து சொல்லணும்னா நம்ம சூர்யா சார், எம்ஜிஆருடைய வீடு, நினைவகம் அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் சிம்பு சாருடைய வீடு, நம்ம ரவி மோகன், ஜெயம் ரவி சார் கூடாது, ரவி மோகன் அவருடைய வீடு இங்கே தாங்க இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் போய்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் பாருங்கள் கைஸ். இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்வி கேட்பேன். ஸோ அந்த ஒரு கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா ஒரு நாள் சர்ப்ரைஸ் இல்லை, ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த ஒரு சர்ப்ரைஸ் தொடருங்க. ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன, எந்த கேள்வி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், ஒரு வழியாக நம்ம ஃபஸ்ட்டு செலிபிரிட்டி வீடான எம்ஜிஆர் சார் அவருடைய நினைவு இல்லத்தாண்ட வந்துட்டோம். ஸோ இது வழியாக தான் கைஸ் போகணும். இப்படி நேராக போனால் எம்ஜிஆர் சாருடைய நினைவு இல்லம் இருக்கும். இதே தெருவில் தான் இன்னொரு செலிபிரிட்டியான நம்ம சூர்யா சார் வீடு அங்கே தாங்க இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், கல்வி வள்ளல் சூர்யா ஆட்டோ நிறுத்தம் சொல்லிட்டு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ சூர்யா சாருடைய ஃபேன்ஸ் ரெடியாக இருங்க. இந்த தெருவில் தாங்க சூர்யா சாரே இருக்கார். அதையும் நம்ம அங்கே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம போகலாம். என்ன கைஸ், இது நம்ம சூர்யா சார் எம்ஜிஆர் சாரில் வாழ்ந்த இடம் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். வந்துருச்சு கைஸ் சூர்யா சார் அவருடைய வீடு இது தான் கைஸ். இங்கே பாருங்கள், லைனாக நிற்கிது பார்த்தீங்களா கார் எல்லாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேட்டில் எதுவும் போடாமல் இருந்தாங்க, இப்போ கேட்டெல்லாம் போட்டுட்டாங்க. இதுதான் கைஸ் சூர்யா சாருடைய வீடு எப்படி இருக்குது பாருங்கள். உள்ள கேட்டில் ஓப்பனில் இருக்குது. இப்போ அப்படியே நேராக போனோன்னா எம்ஜிஆர் சாருடைய நினைவு இல்லம். அங்கே ஒரு கொடி பறக்குது பார்த்தீங்களா, தேசிய கொடி. அங்கே தாங்க ஃபஸ்ட்டு நம்ம எம்ஜிஆர் சாருடைய நினைவு இல்லம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூர்யா சாருடைய வீட்டை பார்க்கறதுக்கு திரும்பி வருவாங்க. இங்கே ஆரம்பிக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் நினைவு இல்லம்னு சொல்லிட்டு. இருங்க நான் உங்களுக்கு நிப்பாட்டி காட்டுறேன். எம்ஜிஆர் சார் வாழ்ந்த வீடு கைஸ், ஒரே வீடு. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸு. சொல்ல வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அலோடு இல்லை, அதனால் நம்மளால் வீடியோ எதுவும் எடுக்க முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு வெளியே இருந்தால் காட்டுறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சார் அவர் வாழ்ந்தப்போ வாங்கின அவார்டு, அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ண காரு, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெளியே வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவருடைய சிலையும் இருக்குது கைஸ். வெளியே பார்த்திங்களா ஒரு தென்னை மரமும் இருக்குது. இந்த இடத்துல தேசிய கொடியும் பறக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த காம்பவுண்டு செவத்துலேயே பார்த்திங்களா ரெட்டையில் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். நம்மளால் இது தான் கைஸ் பார்க்க முடியும். எம்ஜிஆர் சாருடைய சிலை இருக்குது பார்த்திங்களா, இது வரைக்கும் தான் நம்மளால் பார்க்க முடியும். உள்ளே நிறைய பொருட்கள் இருக்குது கைஸ். அவர் யூஸ் பண்ண துணி, அவருடைய ரூம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இங்கே உள்ளே போய் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் கைஸ். நீங்கள் வெளியே செருப்பு கழட்டி விட்டுட்டு உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். பார்வையாளர்கள் நேரம் போட்டுருங்க பாருங்கள், காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். வாரத்துக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும் லீவு கைஸ். ஸோ வீக்லி ஹாலிடே. ஸோ அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும் வராதிங்க, மற்ற நாள் வாங்க. ஃப்ரீ தான் கைஸ், உள்ளே என்ட்ரி ஃப்ரீ தான். இப்போ நம்ம வாங்க சூர்யா சார் வீட்டை பார்க்க போவோம் காய்ஸ். இப்போ வந்து நம்ம சூர்யா சார் வீட்டு பின்னாடி தாங்க இருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஆரம்பிக்குது சூர்யா சாரோட வீடு. இங்கே ஆரம்பித்து அந்த ஒரு எண்டு வரைக்கும் போகுது கைஸ். நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் போய்ட்டு வீடியோ எதுவும் எடுக்க முடியாது, ஏன்னா அங்கே ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளால் ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுக்க முடியும் கைஸ். நான் வீடியோக்கு இடையில ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்வி சொல்கிறவங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல. அந்த கேள்வி என்னென்னா, இந்த வீடியோவில் எத்தனை முறை நான் ஷோன்னு சொல்கிறேன், ஸோ எஸ் ஓ அப்படின்னு எத்தனை முறை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணதை நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணணும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ அதில் நான் செலக்ட் பண்ணுற ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் அவங்களுக்கு ஃப்ரீயாக நான் ப்ரொமோஷன் பண்ணுவேன். ஸோ அதுதாங்க இந்த ஒரு சர்ப்ரைஸு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எத்தனை முறை நான் ஷோ சொல்கிறேன்றத மறக்காமல் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 20,000 வியூஸ் போகணும். 20,000 வியூஸுக்குள்ளே 1000 லைக் வந்தால் மட்டும்தான் நான் அதை பண்ணுவேன் கைஸ். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ வாங்க இப்போ போய்ட்டு நம்ம சூர்யா சார் வீட்டை பார்க்கலாம் காய்ஸ். ஆற்காடு சாலை. ஸோ இந்த இடத்துல ஆரம்பிக்குது சூர்யா சாருடைய வீடு. அப்படியே ஆரம்பித்து எவ்வளோ பெருசாக போகுது பாருங்கள். அந்த ஒரு கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு கேட்டு வரைக்கும் போகலாம். ஆனால் நம்மளால் இது வரைக்கும் தாங்க போயிட்டு வீடியோ எடுக்க முடியும், ஏன்னா அங்கே செக்யூரிட்டி என்ன பார்த்தாருன்னா வீடியோவை டெலீட் பண்ண சொல்கிறாரு. ஸோ அதனால் நம்மளால் அது வரைக்கும் போக முடியாது. இந்த ஒரு வீட்டை பற்றி சொல்லிடுறேன் கைஸ்.
சூர்யா சார் வாழ்ந்த இந்த ஒரு வீடு, ஆனால் இப்போ இல்லை, மும்பையில் செட்டில் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல கைஸ். இந்த ஒரு வீட்டோடைய ஆர்கிடெக்ட் டிசைன் எப்படி இருக்குன்னா, தமிழ் கலாச்சாரப்படி அந்த தமிழ் ட்ரெடிஷ்னலை மைண்டில் வச்சுட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மாடர்னாகவும் கட்டியிருக்காங்க கைஸ். தமிழ் கலாச்சாரம் ப்ளஸ் மாடர்ன் ரெண்டும் சேர்ந்து கட்டின வீடு தான் கைஸ். ஆனால் இப்போ நம்ம சிவகுமார் சார், கார்த்திக் சார் அவங்களாம் தான் இருக்காங்க. சூர்யா சாரும் ஜோதிகா மேமும் மும்பையில் தங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல கைஸ். மேபி உண்மையாக கூட இருக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம சூர்யா சாரோடைய வீட்டை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து செலிப்ரிட்டியோடைய வீட்டை நோக்கி போகலாம் கைஸ். நம்ம அடுத்த செலிப்ரிட்டியான சிம்பு சார் வீட்டை பார்க்க தான் கைஸ் நம்ம வந்திருக்கோம். ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், நம்ம டிராகன் படம் டைரக்டர் சிம்பு சார் வச்சு பயங்கரமாக ஒரு படம் ஒன்று டைரக்ட் பண்ண போகிறாரு, பண்ணிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுவும் இல்லாமல் அவருடைய தக் லைஃப் படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சிம்பு சார் அவருடைய வீட்டுக்கிட்ட தாங்க நம்ம இருக்கோம். இப்போ வாங்க நான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் காட்டுறேன். இப்படி ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய தெருவில் தாங்க இருக்கார் நம்ம சிம்பு சார். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா வீடு. இப்போ யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா டிஆர் சார் தான் இருப்பார் உள்ளே. சிம்பு சார் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் தான் ஷூட்டிங்கில் இருப்பார், பிஸியாக இருப்பார் தக் லைஃப் படம் ஷூட்டிங்னால். அந்த இடத்துல பாருங்கள் இந்த பேனர்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சின்ன பேனரெல்லாம். இங்கே ஒரு சின்ன பேனர் பாருங்க, அட்டுமேன் சொல்லிட்டு அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சுருப்பாங்க போல். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஆட்டோ நிற்கிது பார்த்தீங்களா, எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா பா. ஒரு பிளாக் அண்ட் ப்ரௌன் கலந்த மாதிரியான ஒரு கலர். அரசன் பவனம் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா நேமு. இந்த இடத்துல அவங்களுடைய ஃபேன்ஸ் வச்ச ஒரு ஸ்டிக்கர் தான் கைஸ். உள்ளே ஒரு கார் நிற்குது, மேபி உள்ள ஆளுங்க இருப்பாங்க. அதான் கைஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஆர் சார் தான் இருப்பார். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே கைஸ், இந்த ஒரு சிம்பு சார் வீடு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சிம்பு சாருடைய படம் ரிலீஸ் ஆகும்போதும் அவங்களுடைய ஃபேன்ஸை கூப்பிட்டு இங்கே ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு தான் படம் பார்க்கவே போவாங்க கைஸ். இல்லைனா நம்ம ஃபேன்ஸ் மீட்டப் மாதிரி கூப்பிட்டுட்டு அவங்கள இங்கே விசாரிப்பார் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டுருந்தது. நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வழியாக சிம்பு சாரோடைய வீட்டை காமிச்சிட்டு இருப்பேன். வாங்க அடுத்த செலிப்ரிட்டியோடைய வீட்டை நோக்கி போகலாம் கைஸ். நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செலிப்ரிட்டியோடைய வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்க முடியல கைஸ். அந்த செலிப்ரிட்டி யாருங்க, நம்ம ஜெயம் ரவி சார் தான். ஸோ போன வாட்டி வந்தப்போ ஜெயம் ரவி சார் இங்கே தான் இருக்கார், டி நகரில் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருப்பேன். அந்த ஒரு வீடியோட லிங்க்கே மேலே ஐ பட்டனில் தரேன், போய் பார்த்துட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஜெயம் ரவி சாருடைய வீடே இல்லை கைஸ். அந்த கமெண்ட்லேயே இன்னொருத்தர் போட்டிருந்தாங்க, இது ஜெயம் ரவி சாருடைய வீடு இல்லை, அவருடைய தம்பியோட வீடுன்னு. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை. ஜெயம் ரவி சாருடைய அப்பா அம்மா தான் இருக்காங்க அந்த வீட்டில். ஸோ அதனால் அவர்கிட்ட நான் பேசினேன். ஜெயம் ரவி சாருடைய அப்பா வீட்டில் தான் இருந்தார். ஸோ வெளியே வந்தார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் நம்புங்க, நான் சொல்கிறேங்க. எதிர்ச்சியாக வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது தாங்க அவர் ஜெயம் ரவி சாருடைய அப்பா வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு தம்பி என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டார். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் சொன்னேன், வீடியோவே எடுப்பேன், பார்ட் டைமில் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன், யூடியூப் சேனல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ எதுனா பண்ணு, இது வந்தாலும் நல்லதை பண்ணு, கெட்டதை மட்டும் பண்ணிடாத. அதனால் அதுவும் இல்லாமல் நீ இந்த யூடியூப் இதெல்லாம் சேனல்லாம் பண்ணுறதுனால மற்றவங்க பண்ணாததை பண்ணு, புதுசாக நீ எதனா பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னார் கைஸ். நம்ம ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்குவான்னு சொல்லிவிட்டு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா தம்பி, கொஞ்சம் ப்ரைவசி காரணமாக நீ வீடியோலாம் எடுத்துக்காத அப்படின்னு சொன்னார். ரொம்ப வயசாகிட்டு இருக்குது கைஸ் ஜெயமரன் சாருடைய அப்பாவுக்கு. ஓகே பார்த்துட்டேன். அவரோட நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, நம்மளால் ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அந்த சர்ப்ரைஸ் வேணும்னா நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.